ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த நாளை காணும்படி ஆண்டவராகிய தேவன் அனுகூலமான வாசல்களை நமக்காக திறந்து தந்தார். கர்த்தருக்கே சகலவிதமான கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உண்டாக்கப்படுவதாக. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். இந்த கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நிலை என்கிறதை பற்றியதான அநேகம் தியானங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையின் வடிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இது ஏன் நமக்கு தேவை அப்படின்னா, இந்த கடைசி காலத்திலே வாழ வேண்டிய கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு கடமை உண்டு. அதற்கு ஏற்ற வண்ணமாய் அவன் தன் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய திட்டத்தை அவன் தன் வாழ்க்கையிலே நிறைவாக்கும் ஒரு மனிதனாக விளங்கக்கூடியவனாய் காணப்பட துவங்குகின்றான். மற்றபடி தன் மனம் போன போக்கின்படி ஓடக்கூடிய எந்த ஓட்டத்தையும் ஆண்டவராகிய தேவன் ஒரு காலத்திலும் அங்கீகரிக்கக்கூடியவர் அல்ல. தேவனுடைய திட்டத்தின்படி எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை அமைத்துக் கொள்கிறானோ அவனையே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய இரக்கத்தினாலும் மகிமையினாலும் நிரம்பி வழிய பண்ணுகிறதை கண்கூடாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கடைசி கால கிறிஸ்தவனுக்குரிய இயக்கத்தின் நிலைகள் என்றால் என்ன? வேதத்தின் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 சற்று வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. தூங்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையின் நிலை ஆண்டவராகிய தேவனுக்குள் எழும்பி பிரகாசிக்கும் நிலையாய் உருவாக்கப்பட வேண்டும். இந்த கடைசி கால கிறிஸ்தவனுக்கு என்ன பணியை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார்? ஒரு காலத்தில் நீங்களும் நானும் இயக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனோம். ஆனால் இந்த நாட்களிலே இயங்கும் கிறிஸ்தவனாய் நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டும். இந்த கடைசி கால இயக்கம் என்கிறது நாம் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட ஒரு இயக்கங்களைப் போல அல்ல. இது மகா உன்னதமான வல்லமை பெற்ற இயக்கத்தின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும் என்கிறதை வலியுறுத்தும் முகாந்தரமாய் இந்த வார்த்தைகளின் ஊடாய் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேச துவங்குகின்றார். இந்த வார்த்தைகள் என்ன சொல்கிறது? தூங்கக்கூடிய நாம் மரண நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலம் இது என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். எழக்கூடிய நாம் எப்படி எழுந்திருக்க வேண்டும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 40:31 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவர்களோ புதிய பலம் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? நீங்களும் நானும் பலம் பொருந்தின மக்களாக எழுந்திருக்க வேண்டும். பலவீனமான மக்களுக்கு இனி இந்த உலகத்திலே இடம் இல்லை. ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல பலம் பொருந்தின கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாய் நீங்களும் நானும் எழும்ப துவங்கினால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே நிலைத்து வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது சாதாரணமான வகைப்பட்ட ஒரு ஓட்டம் அல்ல. அந்த ஓட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் எதை நமக்கு வலியுறுத்தி பேசுகின்றார்? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். வானத்தை எட்டக்கூடிய அளவிற்காக பறக்கக்கூடிய மகா பெரிய சத்துவம் பெற்ற மகா பெரிய பலம் வாய்ந்த ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பலத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும்? 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:44 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தர் சொல்கின்றார், ஆவியிலே நீங்களும் நானும் பலம் வாய்ந்த மக்களாக எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி காலம் ஆவிக்குரிய யுத்தங்கள் நிறைந்த காலம்.
பொல்லாத பிசாசின் ஆவிகளோடு கூட நேருக்கு நேராக யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காலம். சாத்தான் ஆவியா இருக்கிறதுனாலே ஆவிக்குரிய வண்ணமாய் நீங்களும் நானும் எழும்பாது இருக்கிறது உண்டானால் சாத்தானுடைய வல்லமையான காரியங்களை எதிர்க்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. இது மாம்சீக பிரகாரமான யுத்தத்தின் காலம் அல்ல, இது ஆவிக்குரிய யுத்தமாய் இருக்கிறதுனாலே ஆவியிலே நீங்களும் நானும் பலம் வாய்ந்த மக்களாய் எழுந்திருக்க வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய பலம் என்கின்ற தலைப்பின் கீழாக அநேகம் பலம் வாய்ந்த காரியங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய பலம் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு பலமும் கூட. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. லூக்கா 1:47 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல ஆவியில் களி கூறக்கூடிய ஒரு வாழ்க்கையின் நிலை உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கப்பட வேண்டும். இந்த களி கூறுதல் மரியாளுடைய வாழ்க்கையிலே எப்போ உருவாக்கப்பட்டது பாருங்கள். இவளுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் நிறைவாக்கப்பட்ட பொழுது இந்த திட்டத்தில் 2 விஷயம் அவளுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. ஒன்று, ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலைகளினால் களி கூறக்கூடிய ஒரு மன பக்குவம் வாய்ந்த ஒரு நிலை. 2, ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின் நிமித்தமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவமானங்களை சுமக்க ஆரம்பிக்கிறதுனாலே இவள் கன்னி மரியாளாக காணப்படக்கூடியவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாக மாற்றப்படக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை தேச அரங்கிலே மக்களால் ஒத்துக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலை. ஒரு பெண் அதீதமான காரியத்திலே எப்படி கர்ப்பவதியாக்கப்பட முடியும்? மக்கள் எல்லாரும் அவளுக்கு விரோதமாக பேசக்கூடிய நேரத்திலும் கூட ஆவியிலே களி கூறக்கூடிய மரியாளாய் அவள் தன்னுடைய வாழ்க்கை உருவாக்கப்பட துவங்கினாள். அப்படின்னா வேதத்தில் என்ன ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஒன்று, ஆண்டவருடைய திட்டம் நிறைவாக்கப்படக்கூடிய அந்த விஷயத்தினாலே மனம் களி கூறக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம். 2, ஆண்டவராகிய தேவனுக்கென்று பாடுகளை சுமக்கிறதுனாலே கர்த்தராகிய தேவனுக்குள் களி கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால பாடுகளை ஏற்கக்கூடிய நேரங்களிலே களி கூறக்கூடிய மனிதனால் தான் இந்த உலக அரங்கிலே வெற்றியான வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அந்த நாட்களிலே அப்போஸ்தல ஜனங்கள் வரவழைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு மெய்யாகவே துரத்தி விடப்பட்ட பொழுது அவர்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு போனார்கள். வேதம் அப்படித்தான் சொல்ல ஆரம்பிக்கிறது. அவர்கள் வாங்கின அந்த அடிகளின் நிமித்தம், அவர்கள் பட்ட வேதனையின் நிமித்தம், அவர்கள் மனதிலே வேதனையின் ஊடாக கடந்து போய் தங்கள் இல்லங்களுக்குள்ளாக அடைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படாமல் அவர்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு போனதனுடைய காரணம் ஆவியிலே களி கூறக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவராகிய தேவனுக்கென்று அவமானங்களை நிந்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆண்டவராகிய தேவன் என் மேலே தம்முடைய திட்டத்தை உருவாக்கி தந்தார் என்கின்ற பரவசமாக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சாதான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள் வரும் பொழுது நாம் முடங்கி தவிக்க ஆரம்பிச்சிருவோம். அவமானங்கள் வரும் பொழுது நாம் முடங்கி தவிக்க ஆரம்பித்து விடுவோம். நல்ல ஒரு சம்பவத்தை சொல்றேன் உங்களுக்கு, அப்பதான் வந்து இந்த ஒரு காரியம் புரிபட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மறைந்த தேவனுடைய மனிதர் சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் ஐயா, அவரும் அவருடைய மகள் ஏஞ்சல் 2 பேரும் அதாவது காரில் ஏறி விமானத்திற்காக கடந்து போகிறாங்க. ஒரு நல்ல ஒரு பட்டணத்தில் எழுப்புதல் கூட்டம் உருவாக்கப்படும்படிக்காக காலை நேர அந்த டிரைவிங்கில் அவங்களுடைய ஃபேமிலியாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலியாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி பெரிய ஒரு விபத்து ஒன்று உருவாக்கப்படுகிறது. விபத்து உருவாக்கப்பட்ட பொழுது அவருக்கு, அதாவது சகோதரன் தினகரனுக்கு பட்ட அந்த அடி அந்த அவருடைய மனதிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தன்மைகளையும் இழக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது அந்த கோமா ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அளவிற்கான நிலைகள் உருவாக்கப்பட்டுச்சு. என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. அவரை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டாங்க. மற்ற எல்லா விதமான மக்களுக்கும் பயங்கரமான காயம். மகள் அந்த ஏஞ்சல் அதே இடத்திலே மரித்து போன ஒரு அந்த நிலை அந்த சகோதரனுக்கு தெரியவே தெரியாது. அவரை கொண்டு போய் கோமா ஸ்டேஜில் அட்மிட் பண்ணி அவருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் யாவற்றையும் கொடுத்து கடைசியிலே விழிப்பு வரக்கூடிய அந்த நேரத்தில் அவர் அங்கே இருக்கக்கூடிய தாதிமார்களை பார்த்து கேட்டாள், என்னுடைய மகள் எப்படி இருக்கிறாள்? என்னுடைய மகளுடைய ஜீவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரவில்லையே என்று சொல்லி கேட்ட மாத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தாதிமார்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா, நீங்கள் கோமா ஸ்டேஜில் இருந்ததுனால இந்த நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி உங்களுக்கு நாங்கள் மெய்யாகவே அறிவிக்க முடியல. உங்களுடைய மகள் ஸ்பாட்லேயே இறந்து போய்விட்டார். மகாபெரிய துக்கம், மகாபெரிய வேதனை. உங்க ஊழியத்துக்கு தானே நான் கடந்து போனேன், உங்களுடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காகத்தானே நான் கடந்து போனேன். இத்தனை பெரிய ஆக்சிடென்டல் டெத் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? புலம்பினார், அழுதார், வேதனைப்பட ஆரம்பித்தார்.
இந்த வேதனைகளுக்கு பிறகு முதல் கன்வென்ஷன் கூட்டத்திற்கு கடந்து போகின்றார். அவர் ஊழியத்து கூப்பிடுறாங்க. ஊழியத்திலே கடந்து போன அவருக்கு பேச முடியல. அந்த தன்னுடைய மகளை பற்றிதான நினைவு அவரோடு கூட வந்த பொழுது கர்த்தராகிய தேவன் அவரோடு கூட, அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுவார், அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். நீ என்னை காட்டிலும் இன்னும் உன் மகளை அதிகமாய் நேசிக்கிறாயான்னு கேட்டாரா. அதே இடத்துல எல்லா காரியங்களையும் மறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வல்லமையாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். எல்லா ஜனங்களும் சொன்னாங்க, முந்தின காரியங்களை காட்டிலும் இப்ப நீங்க பண்ணக்கூடிய பிரசங்கம் வல்லமை வாய்ந்ததா இருக்கிறது, ரொம்ப மகிமையான ஒரு காரியம். அவருடைய மனம் பரவசம் அடைய துவங்கிற்று. யோசிங்க, மகா பெரிய இழப்பு வந்தாலும் எப்படி அவரால் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடிந்தது, எப்படி ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களின் ஊடாக கடந்து போக முடிந்தது? ஆவிலே ஏற்படக்கூடிய களிகூறக்கூடிய நிலைகளினால் தான் இது உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சாத்தியமாக்கப்பட முடியும். மற்றபடி ஏதாகிலும் ஒரு வேதனைக்குரிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், யாராகிலும் நம்முடைய கன்னத்திலே ஓங்கி அறைய ஆரம்பிக்கிறது உண்டானால், ஏதாகிலும் நஷ்டம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், ஊழியமே வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் ஆவியிலே களிகூறக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, மரியாள் ஆவியிலே களிகூற ஆரம்பித்தால், எப்பொழுது களிகூற ஆரம்பித்தால், அந்த தாயாகிய எலிசபெத்துக்கு முன்பதாக நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் பேசின வார்த்தையின் நிமித்தமாக இவளுடைய மனம் களிகூறக்கூடிய ஒரு நிலை. ஆனால் முன்பதாக நாம் பார்க்கிறோம், மரியாளை சுற்றிலும் பேசப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் எத்தனை அவமானம், எத்தனை நிந்தை. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுகிறாள் என்று சொன்னால் இது இந்த காலத்திலே உருவாக்கப்பட்டக்கூடிய ஒரு நிலை அல்ல. ஆரம்ப நாட்களிலே, ஆதி காலத்திலே இது எத்தனை அவமானத்தின் சின்னமாய் கருதப்படக்கூடிய நிலைகளிலும் கூட ஆவிலே ஏற்படக்கூடிய களிகூறக்கூடிய நிலை எப்படி வர முடியும்? இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சாதான் எதையும் தூக்கி எறிந்து உங்களாலும் என்னாலும் கர்த்தருடைய திட்டத்தின் ஊடாக கடந்து போக முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வேத வசனத்திலே சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஆவியிலே களிகூறக்கூடிய நிலைகள் என்றால் என்ன? சில ஆழ்ந்த காரியங்களை நாம் நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டியது அவசியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 56வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிங்க. யோவான் 8:56 என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது பாருங்கள். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு அவன் களிகூற ஆரம்பித்தான். முதல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே களிகூறக்கூடிய நிலை எதனால் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது? நிறைய பேர் நல்ல சபை கிடைச்ச உடனே ஒரு சந்தோஷம். சில பேர் சாட்சி சொல்லுவாங்க, எங்களுக்கு கிடைக்காத நல்ல ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த சபையின் மூலம் தர துவங்கினார். இந்த சபையில் நான் பங்கு பெறக்கூடிய நிலை எத்தனை பரவசம் வாய்ந்த ஒரு நிலை. சில பேர் ஊழியக்காரர்களை பற்றி சாட்சி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரருடைய கீழாக வாழக்கூடிய வாழ்க்கை எத்தனை மேன்மை என்னுடைய வாழ்க்கையிலே தர துவங்குகிறது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் காண்பித்திருக்கக்கூடிய வழிமுறை ரொம்ப பரவசம் வாய்ந்த ஒரு அந்த வழிமுறை, இந்த முறையிலே நான் நடக்கும் பொழுது மகா பெரிய சந்தோஷத்தின் காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள துவங்குகிறேன். ஆனால் இந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கின்றார்? ஆபிரகாம் தன்னுடைய நாட்கள் எல்லாவற்றிலும் கழிக்க துவங்க ஆரம்பித்தார். நிறைய சூழ்நிலைகள்ல, நிறைய காரியங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் செல்வாக்கு நிறைந்த காரியங்களை தர துவங்கினார். ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல ஆதியாகம புத்தகம் 24வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவனுக்குள்ளாக செல்வ செழிப்பு நிறைந்தவனாய் வாழ்ந்த அந்த ஆபிரகாம், அவன் கூட காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த லோத்துவை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் லோத்துவை ஆண்டவருடைய நாமத்தினாலே மீட்டுக்கொண்டு வரக்கூடிய ஆபிரகாமை பார்த்து அந்த ராஜ்ய பாரத்திலே காணப்படக்கூடிய சோதம் குமாரா ராஜாக்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாகிலும் நாங்கள் மெய்யாகவே தர வேண்டும் என்று சொன்னால் எங்கள் ராஜ்ய பாரத்திலிருந்து அநேக விதமான விஷயங்கள் யாவற்றை நாங்கள் தர ஆசையாக இருக்கிறோம். எங்களுடைய எதிராளியுடைய கரங்களிலே நின்று எங்களை விடுதலையாக்கி ரட்சித்து பாதுகாத்து கொண்டு வந்து இத்தனை பெரிய காரியங்களை செய்து உமக்கு ஏதாகிலும் தர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அந்த 5 ராஜாக்களும் நிறைய காரியங்களை இந்த ஆபிரகாம் கேட்கிறது உண்டானால் அவங்களால நிச்சயமா கொடுக்க முடியும். ஆனால் ஆபிரகாம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார், என் கூட வந்த வாலிபர்களுக்கு தேவையான காரியத்தை கொடுங்க, ஆனால் எனக்கு நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம். ஏனென்றால் உங்களால் நான் செல்வ சீமானாய் மாற்றப்பட்டேன் என்று எவனும் சொல்லாதபடி கர்த்தராகிய தேவன் என்னை எல்லாருக்கும் மேன்மையாக ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார் என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தார்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயத்திலும் செழிப்பு நிறைந்த வாழ்க்கை ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேச ஆரம்பித்தார். உன்னுடைய கால் படக்கூடிய இடம் எல்லாவற்றையும் நான் உனக்கு சுதந்திர பூமியாக்கி தருகின்றேன். வாக்குத்தத்தங்கள் யாவற்றையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். இவைகள் எல்லாவற்றிலும் வராதிருக்கக்கூடிய களி கூறக்கூடிய நிலை எப்ப ஆபிரகாமுக்கு வருகிறது? என் நாளை ஆபிரகாம் காண ஆசையா இருந்தான், என் நாளை கண்டு அவன் களி கூற ஆரம்பித்தான். அப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நிலைகளும் அவனுடைய மனதை பரவசப்படுத்தல. கர்த்தராகிய தேவனுடைய ரட்சணத்தை கண்ட பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை கண்ட பொழுது, ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை அவன் தன் வாழ்க்கையிலே புரிந்து கொண்ட பொழுது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களிலே நம்மை அறியாத ஒரு பரவசம். என் குடும்பத்தில் நல்ல ஒரு காரியம் உருவாக்கப்பட்டு விட்டது, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆண்டவராக தேவன் தந்து விட்டார், பரவசம் இல்லை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையிலே எது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே களி கூறக்கூடிய நிலைகளை உருவாக்குகிறது என்றால், ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரை நீயும் நானும் முகமுகமாய் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், அந்த ஒரு நிலைதான் உண்மையான பரவசமான காரியங்களை உனக்கும் எனக்கும் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். உலகத்திலே நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் இவைகள் ஒன்றும் ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக ஈடு இணையாக சொல்லப்படுகிறதே இல்லை. எல்லா விதமான காரியங்களை காட்டிலும் மேலான ஒரு அனுபவம் ஆண்டவராகிய தேவனோடு கூட நீங்களும் நானும் நெருக்கமாய் வாழக்கூடிய வாழ்க்கையின் அனுபவம். இந்த நாளுக்காக ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏக்கத்தோடு கூட காணப்பட துவங்கினான். என்றைக்கு இயேசு பூமியிலே அவதரிக்க துவங்கினாரோ, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய களி கூறக்கூடிய நிலைகளை பெற்றுக்கொண்டான். அவர் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கின்றார்? ஆபிரகாம் என்னுடைய நாளை காண வேண்டும் என்று ஆசையாய் இருந்தான், இப்பொழுது என்னுடைய நாளை அவன் கண்டு களிகூற துவங்கினான் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினான். உண்மையான சந்தோஷம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எங்கிருந்து வர வேண்டும்? எந்த காரியங்களின் அடிப்படையிலே உண்மையான பரவச நிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனாகிய கர்த்தரை தரிசிக்கிறதிலும் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய நிலைகளிலும் தான் உண்மையான பரவசமான வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்போ ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? எப்பொழுது நம்முடைய ஆவி களி கூறக்கூடிய நிலைகளை பெற ஆரம்பிக்கிறது என்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி. அப்படின்னா நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? களி கூறக்கூடிய நிலைகளை நோக்கி உங்கள் ஆவியை நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய பட்சமாய் திருப்பிக் கொண்டு போக வேண்டியது அவசியம். என் ஆவி களி கூற ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்திலே வந்திருக்கக்கூடிய அவமானங்கள் எல்லாவற்றையும் ஒரு பொருட்டாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே நினைவிலே வைக்கவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எந்த நஷ்ட கணக்குகள் வர ஆரம்பித்தாலும் அது என்னுடைய மனதை வேதனைப்படுத்தவே படுத்துகிறது இல்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான விஷயங்களையும் இழந்து போன எத்தனை பரிசுத்தவான்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சிவகாசி பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக வந்த ராக்லாண்ட் என்கின்ற மகாபரிய தேவனுடைய மனிதன், செல்வ சீமானாய் வாழ்க்கை வாழ்ந்த அந்த மனிதன் இந்த பகுதியிலே கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காய் கடந்து வந்தார். இந்த சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாட்சியாபுரம் என்கிற இடத்துல அவர் ஊழியத்தை துவங்கும்படிக்காக கடந்து வந்த பொழுது, அந்த கிறிஸ்தவம் என்கிறது தாழ்த்தப்பட்ட சமயம் என்கிற ஒரு நினைவினால் நினைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். இவர் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காய் கடந்து போன பொழுது நடந்த காரியம் என்ன? கர்த்தருடைய நாமத்தினால எந்த விதமான இவருடைய கையில காசுகள் காணப்பட ஆரம்பித்தாலும் இவருடைய காசை வாங்கி எந்த ஒரு பொருளையும் யாரும் அவருக்கு கொடுக்கவே இல்லை. அதாவது கடைகளுக்கு அவருக்கு கடந்து போகிறது உண்டானால் ஊரை விட்டு, அதாவது இந்த தேவனுடைய மனுஷரை விலக்கி வைத்ததை போல ஒரு அனுபவம். அந்த காலத்தில் ஐதீகம் நிறைந்த காலம். அந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலை பரிதாபமான நிலை. ஒரு நாளிலே அவர் பார்க்க ஆரம்பித்தார், எந்த விதமான பொருளும் அவருடைய கரங்களிலே கொடுக்கப்படாது இருக்கக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தமாக வேறு வழியே காணப்படாமல் தன்னுடைய தொப்பியில பிச்சை எடுத்து கூளை வாங்கி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க துவங்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நீங்க சாட்சியாபுரம் பகுதியில் கடந்து போகிறது உண்டானால் அங்கே இருக்கக்கூடிய சபையினுடைய பேர் ராக்லாண்ட் என்கிற ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அவ்வளவு தூரம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பாடுகளை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதன் முகாந்திரம் என்ன? தன்னுடைய சொந்த ஊருக்கு அந்த மனுஷன் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் திரும்பி போயிருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையில இத்தனை நஷ்டம், இத்தனை கஷ்டங்கள் வருகிறது உண்டானால் நான் ஏன் இந்த ஊருக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி நான் போக வேண்டும்? போயிருக்கலாம், திரும்பி போயிருக்கலாம். என்றாலும் கஷ்டத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டதின் முகாந்திரம் ஆவியிலே களிகூற 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 இந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறியக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவனாய் நீயும் நானும் உருமாற்றம் அடைய துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே பரவசங்களை தோற்றுவிக்க ஆரம்பித்து விடுகிறது.
வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மகாபெரிய உன்னதமான நிலைகளை தோற்றுவிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. அதனால தான் அந்த நாட்களிலே காணப்பட்ட அநேக விதமான தேவனுடைய பிள்ளைகள் பாடுகளை தங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வதின் முகாந்திரம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய தேவனுக்குள் அவர்களுடைய ஆவி களிகூறக்கூடிய ஆவியாய் விளங்க ஆரம்பித்தினாலே பாடுகள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய மகிமையான முகத்தை காண்கிறதா என்னுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய ஒரு பரவசம். இந்த பரவசத்திற்கு முன்பதாக உலகத்திலே காணப்படும் எல்லா பயங்கரங்களும் ஒன்றுமே இல்லை, ஒரு காரியமும் இல்லை. ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை நான் என் வாழ்க்கையிலே ஒரு முறை காண ஆரம்பித்தால் போதும், எல்லா விதமான துன்பங்களும் துக்கங்களும் எல்லா விதமான வேதனைகளும் பயங்கரங்களும் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை தாண்டி கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டமான காரியங்களை நீங்களும் நானும் உணர ஆரம்பிக்கிறோம். திடீர்னு வரக்கூடிய வியாதி, திடீர்னு வரக்கூடிய பிரச்சனை, திடீர்னு வரக்கூடிய வேதனை, இவைகள் எல்லாம் நம்முடைய மனதை உடைய பண்ணக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சில பேருடைய வாழ்க்கையில் திடீர்னு வரக்கூடிய நஷ்ட கணக்குகள் பெரிய கஷ்டங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனால் கர்த்தராகிய தேவனை ஒரு முறை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தூசியாய் நினைவு கூறப்படுகிறதை பார்க்க முடியும். எல்லா ஜனங்களும் அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை முகமுகமாய் காண ஆரம்பித்ததினாலே உலகத்திலே வரக்கூடிய மேன்மைகளை அவர்கள் தூசியாய் நினைவு கூற ஆரம்பிச்சாங்க. உலகத்திலே வரக்கூடிய எல்லா விதமான காரியங்களை அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி தொலைத்து எரிகிறதனுடைய முகாந்திரங்கள் என்ன? வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல தேவனுடைய மகிமையை காண ஆரம்பித்ததனால் வந்த அந்த பரவசம் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான காரியங்களுக்கும் ஒப்பிடக்கூடியவைகள் அல்ல. ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான மகிமை ஆண்டவராகிய தேவனுக்கும் தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக அவைகள் ஒன்றும் ஒப்பிடக்கூடியவைகள் அல்ல என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே படக்கூடிய பாடுகள் எல்லாம் தேவனுடைய மகிமைகளுக்கு ஒப்பானவைகள் அல்ல. எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்திலே வரக்கூடிய வேதனைகள் எல்லாம் அவர் காண்பிக்கக்கூடிய மகிமைகளுக்கு முன்பதாக ஒண்ணுமே இல்லை. இந்த நிலை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று சொன்னார். இப்போ இருக்கக்கூடிய இதே நிலையில் திடீரென்று அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி மாற்றப்பட ஆரம்பிக்கும்? அவன் சொல்றான், நீங்க ஏதாகிலும் பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னால், ஏதாகிலும் ஒரு காரியத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நெற்றியிலேயோ உங்களுடைய கையிலேயோ உங்களுடைய காலிலேயோ நீங்க முத்திரை போடணும், இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் முத்திரை போடாமல் இருக்கிறது உண்டானால் உங்களுக்கு விரோதமாக நிறைய கொடுமைப்படுத்தக்கூடிய காரியங்களை உருவாக்க போகிறான் அப்படிங்கிறத பத்தி பேசுறோம். உங்களுடைய நகை கண்களில் குளூசியை வச்சு குத்தி உங்களை நிறைய வேதனைப்படுத்தி ஆண்டவராகிய தேவனை மறுதலித்து இந்த பொருள்கள் யாவற்றையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை பற்றி பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதே நிலையில் இருக்கிறது உண்டானால் என் கையில மட்டும் இல்லைங்க, என் காலில் கூட நீங்க குளூசி வச்சு குத்துங்க, எல்லா விதமான பொருளையும் நான் பெற்றுக்கொள்ளுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரதானம். அப்படிதான் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். பால் இல்லாம எப்படி வாழ்க்கை வாழ முடியும்? என் பிள்ளை அழக்கூடிய அழுகை நான் எப்படி தாங்க முடியும்? என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவன்களும் சாப்பாடு இல்லாமல் அன்ன ஆகாரம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த நிலைகளிலே நான் எப்படி சம்பிரமமான வாழ்க்கை வாழ முடியும்? எப்பொழுது முடியும் என்றால் ஆவியில் களிகூர்ந்து கர்த்தராகிய தேவனை தரிசிக்கக்கூடிய மகிமை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர ஆரம்பித்தால் இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே சாத்தியமாக்கப்பட முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வேத புஸ்தகத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இரண்டாவது விஷயத்தை பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையான வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது காரியம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 14:7 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். சீயோனிலே இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, ஜனங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது சந்தோஷம் எங்க வரணும்? முதல் சந்தோஷம் கர்த்தராகிய தேவனை தரிசிக்கிறதுனால் உருவாக்கப்படக்கூடிய மகிழ்ச்சி. ரெண்டாவது சந்தோஷம் எந்த காரியத்தில் சந்தோஷம் வரணும்? இந்த கிறிஸ்மஸுக்கு 5 ட்ரெஸ் நான் வாங்கிட்டேன், 5 புது ட்ரெஸ் நான் வாங்கிட்டேன், இதில் சந்தோஷப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினால இந்த கிறிஸ்மஸுக்கு தங்கமயில் ஜுவல்லரிஸுக்கு நான் கடந்து போய் நிறைய நகைகளை நான் வாங்கி போட்டு விட்டேன், இதில் சந்தோஷப்படக்கூடாது. ரெண்டாவது சந்தோஷம் எதில் வரணும்? வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தேவன் என்னுடைய சிறையிருப்பை மாற்றி இருக்கின்றார்.
நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் நம்மை அறியாத சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுகிறது. வெளியே நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களைப் போல நாம் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்தரங்கமான வாழ்க்கையில் சில விதமான சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டு. இந்த சிறையிருப்புகள் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மன மகிழ்ச்சி களி கூறக்கூடிய நிலை வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறது இல்லை. ஒருவேளை நம்ம இந்த களி கூறக்கூடிய நிலை எப்படி நம்ம ஆசரிக்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை எல்லாரும் சந்தோஷப்படுகிறதுனால நானும் சந்தோஷப்படலாம். ஆனால் உண்மையான மனதிலே ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நித்தியமான மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே வருமா என்று சொன்னால் இல்லை. உள்ள கட்டுக்கள் காணப்படக்கூடிய வரைக்கும், உள்ள வேதனைக்குரிய காரியங்கள் காணப்படக்கூடிய வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே கடந்து வருகிறது இல்லை. மாய்மாலமாக நம்ம சிரிப்போம், மாய்மாலமாக நம்ம பேசுவோம், மாய்மாலமாக நம்ம கிண்டல் பண்ணுவோமே தவிர மனப்பூர்வமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப தூக்கு மேடைக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதி, தூக்கு மேடைக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிக்கு அவங்க சொல்லிட்டாங்க, இந்த பொங்கல் முடிந்து சரியாக 20ஆம் தேதி அன்று உங்களுக்கு நாங்கள் தூக்கு போட போகின்றோம். உங்களுடைய கைதிக்குரிய காரியங்கள், உங்களுடைய சிறையிருப்புக்குரிய காரியங்கள் எல்லாம் உறுதியாக்கப்பட்டுருச்சு. அதனால வருகின்ற 20ஆம் தேதி காலை 5 மணிக்கு உங்களை கொண்டு போய் தூக்கு போட்டுருவோன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய மனம் எல்லாம் உடைந்து போயிற்று. ஐயோ, நான் எனக்கு விடுதலைக்குரிய வாழ்க்கை வரும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆனால் விடுதலைக்குரிய நிலைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை தாண்டி கடந்து போயிருச்சு. இப்போ நீங்கள் அவனுடைய சொந்தக்காரன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஐயோ, இவன் அந்த ஜெயிலில் ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிப்பானே, ஆகவே நான் போய் வரிசையில் க்யூவில் போய் நின்று இருட்டுக்கடை அல்வாவை போய் நான் வாங்கி அவன் கையில் கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான், அவன் சாப்பிட்டு திருப்தி அடைவான் என்று சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தால் அவன் அந்த பொருளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏனென்றால் மனம் விடுதலையினுடைய காரியங்களிலே நின்று தாண்டி போயிருச்சு. அவனுடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்களை பற்றியதான நிலைகளும் அவனுடைய வாழ்க்கையிலே பரவசத்தை தருகிறது இல்லை. நீங்க ஜோக் அடிச்சா கூட சிரிக்க அவனால முடியாது. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல விதமான சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறதுனால ஒரு மாய்மாலமான வேஷமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ ஆரம்பிக்கிறோமே தவிர உண்மையான மன ரம்மியமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியல. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உள்ளத்திலே காணப்படக்கூடிய சிறையிருப்பின் நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற்றப்பட வேண்டியது அவசியம். சிறையிருப்பின் நிலைகள்னா என்ன? 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது சிறையிருப்பு சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 105:17 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டு போயிருந்தது. கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டு பாருங்க, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த குற்றமும் செய்யாதிருக்கக்கூடிய யோசேப்பு சிறையாக விற்கப்படக்கூடிய ஒரு நிலை. இந்த யோசேப்புடைய சிறையிருப்புக்கு காரணம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கு என்ன பதிலை சொல்ல முடியும்? அவனோடு கூட பிறந்த கர்ப்ப பிறப்பாய் காணப்படக்கூடிய மக்களால் யோசேப்பு சிறையாக விற்கப்பட துவங்க ஆரம்பித்தான். உங்க கூடவே இருக்கக்கூடிய உங்கள் சுபாவங்கள் தான் உங்களை சிறைப்பிடிக்கக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடிய வலிமை பெற்றது. நமக்கு தெரியாது, வெளியே பார்க்கும்போது தெரியாது. நமக்குள் இருக்கக்கூடிய சில சுபாவங்கள், நமக்குள் இருக்கக்கூடிய சில தன்மைகள், இது உங்களை அறியாத சிறையிருப்புகளின் ஊடாக உங்களையும் என்னையும் சிக்க வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். இந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ள முடியல. எல்லா விஷயத்திலும் நான் மெய்யாகவே நல்ல பிரசங்கம் பண்ணுகிறேன். கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக கரூர் என்கின்ற பட்டணத்திற்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி கடந்து போன பொழுது அங்கே நிறைய ஊழியக்காரனுடைய மனைவிகள் எல்லாரும் கடந்து வரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த கரூர் பட்டணத்தில் சுற்றிலும் இருக்கக்கூடிய கிராமங்கள் ஊழியம் செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்காக நான் பிரசங்கம் பண்ணி முடித்த பொழுது சில பேர் கவுன்சிலிங்காக கடந்து வர ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு சகோதரி எனக்கு முன்பதாக வந்து, என்னுடைய கணவன் நல்ல ஒரு ஊழியம் பார்க்கக்கூடியவர், நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர், கர்த்தருடைய வார்த்தைகள் யாவற்றையும் ஆழமாய் சொல்லக்கூடிய நல்ல ஒரு தேவனுடைய மனிதனும் கூட, என்றாலும் கூட சில குறைபாடுகள் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது ஐயா, அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்னு சொன்னாங்க.
உடனே நான் கேட்டேன், அவங்கள பார்த்து கேட்டேன், சரி அதாவது அந்த குறைபாடுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஊழியக்காரன்னு சொல்லிங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவான்னு சொல்லிங்க, கர்த்தரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் வச்சிருக்கிறான்னு சொல்லிங்க, அவருடைய வாழ்க்கையில் என்ன குறைபாடை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த சகோதரி என்னை பார்த்து சிரித்தாங்க. சிரித்தா முன்னால் இருக்கக்கூடிய 3 பல்லை காணோம். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், என்ன சிஸ்டர் 3 பல்லு முன்னால் இருக்கிற காணோம்? நேற்றுக்கு எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் 2 வார்த்தைகள் தான் வந்தது, 2 வார்த்தை தான் பேசணும். ஒரு அடி அடித்தார் பாருங்க, 3 பல்லும் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்த அவரால் ஆகிறது இல்லை. நல்ல பிரசங்கம் பண்ணுவார், நல்ல ஊழியம் பார்ப்பார், நல்ல காரியங்களை செய்வார், எல்லா விதமான மக்களுக்கும் தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். என்றாலும் இந்த கோபம் என்கின்ற இந்த ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையிலே கட்டுப்பாடற்ற நிலைமைகளிலே காணப்பட ஆரம்பிக்கனால என்ன விஷயம் நடக்க ஆரம்பித்தாலும் முன் கோபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து பர்ஃபெக்ஷனாக நம்ம இருப்போம், எல்லா காரியம் நமக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் சில காரியங்கள் உங்களை அறியாமல் உங்களை அடக்கி ஆளக்கூடியதாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். உங்களை அறியாமல் இந்த விஷயத்திலே நீங்களும் நானும் சிறைப்பிடிக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அது உங்க கூடவே பிறந்த சுபாவம், அது உங்களோடு கூட வளர்ந்திருக்கக்கூடிய சுபாவம். எப்படி யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் சிறையாய் விற்கப்பட்ட ஆரம்பித்தானோ அதே மாதிரி நம்ம கூட பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய சுபாவம், நம்முடைய சகல விதமான பழக்க வழக்கங்கள், இது நம்மை அறியாமல் நம்மை சிறையிருப்பின் ஊடாக வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த சிறையிருப்புகள் முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தாண்டி கடந்து போக வேண்டியது அவசியம். இந்த சிறையிருப்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுக்குள் கழிகூறக்கூடிய ஒரு நிலையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற்றுக்கொள்கிறது இல்லை. மாய்மாலமாக நான் வந்து பிரசங்கம் பண்ணுவேன், ஊழியம் பார்ப்பேன், ஆவில நிறைவேன், அந்நிய பாஷை பேசுவேன், தீர்க்க தரிசனம் பேசுவேன் என்றாலும் முழு மனதோடு என்னுடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறதே இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், இப்போ நீங்க அனுபவிக்கக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் முழுமை பெற்ற அனுபவங்கள் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விதமான கட்டுக்கள் எல்லாம், சிறையிருப்புகள் எல்லாம் மாற்றப்பட்ட பிறகு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களாலும் என்னாலும் மறக்கப்பட முடியாத ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே தோற்றுவிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம், ஏனென்றால் அந்த சிறையோடு கூட காணப்படக்கூடிய நிலைகளிலே இப்போ வந்து அதாவது அந்த 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 கொலை குற்றம் செய்த அந்த கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பொழுது அவனுடைய பசிக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றான் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை தான் இப்போ நம்ம பெற ஆரம்பிக்கிறோம். ஆனால் முழுமையின் நிலை நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தினுடைய நிலை என்கிறது உங்களாலும் என்னாலும் கட்டுப்படுத்தப்பட முடியாத ஒரு நிலை. ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியங்களை செய்த அநேகம் பரிசுத்தவான்கள், அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைகளை உணர ஆரம்பித்த பொழுது அவர்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பிச்சாங்க. முதலாக கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஜெப வீரன் ஜான் ஹைடு என்கின்ற தேவனுடைய மனிதன், அவர் தன்னுடைய ஊழியத்தில் முதல்ல அபிஷேகத்தை பெறும்படிக்காய் கடந்து போகின்றார். என்ன அபிஷேகத்தை பெறுகின்றார்? கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கக்கூடிய அபிஷேகத்தின் வல்லமை அவர் மேல் ஊற்றப்படுகிறது. உடனே அவர் வந்து காட்டுப்பகுதியிலே போய் ஜெபிக்கும்படிக்காய் கடந்து போகக்கூடிய அந்த நேரம், காட்டுப்பகுதியில் போய் கடந்து போய் ஜெபிக்கும்படிக்காக உள்ள போய் உட்கார்ந்தார் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்க துவங்கினார். கொஞ்ச நேரம் ஜெபிச்சாரு. அந்த ஜெபித்து விட்டு அந்த ஜெபத்தை முடிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கையில் கட்டிருக்கக்கூடிய வாட்சை பார்த்த பொழுது ஏறக்குறைய 5 நிமிஷ நேரம் தான் ஆக்கப்பட்டிருந்தது. நான் ரொம்ப நேரம் போய் உட்கார்ந்து ஜெபத்தது மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணினேன், ஆனால் 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு என்று சொல்லி அவர் அந்த வாட்சில் இருக்கக்கூடிய மணியை பார்த்தது மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளையும் அவருடைய கண்கள் பார்த்த பொழுது 5 நாட்கள் காட்டுக்குள்ளே அப்படியே நேர்முழங்கால் நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவர் ஜெபிக்கும்படிக்காய் போன நேரம் 8 மணி, அவர் ஜெபித்து முடித்து வரக்கூடிய நேரம் 5 நாட்கள் ஆகி 8 மணி 5 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி பரவசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இன்னும் நிறைய மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்க்க முடியாத மகிமைகளை பெற்ற ஒரு காரியத்தின் அந்த தன்மைகள் யாவற்றையும் அடைந்து தீர்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலைகள். அபிஷேகம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்டது அல்ல. உங்களை அது மகாபெரிய உயர்ந்த காரியத்தை நோக்கி அழைத்து கொண்டு போகக்கூடிய வலிமை பெற்றது. ஆனால் ஏன் இன்றைக்கு வரைக்கும் நீயும் நானும் அதே நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே உயர்த்தப்பட முடியாமல் என்னை இழுக்கக்கூடிய சில கட்டுக்களை நான் பார்க்கிறேன். சில குறைவுகளை நான் என்னுடைய வாழ்க்கையில ஃபீல் பண்றேன். சில குற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில மெய்யாகவே என்னை உலகத்தோடு கூட ஈர்த்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இவைகள் எல்லாம் கட்டுவிட ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய மேன்மையான முழுமையின் அனுபவத்தை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய முழுமையான அனுபவத்தினுடைய நிலைகள் என்றால் என்ன? நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழும் பொழுதே பரலோகத்தின் அனுபவங்களை இந்த பூமியிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம்.
பரலோகத்தின் மகிமையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம்னா என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்த பொழுது எதை ஆண்டவராக தேவன் அனுபவிக்க நேர்ந்தது? ஒரு நாள் மறுரூப மலைக்கு தம்முடைய சீஷர்களை கர்த்தராக தேவன் அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நேரம். எல்லாரும் மேலே அந்த மலையின் மேலே ஏறி கடந்து போகக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் உருவாக்கப்பட்டு அங்கு மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறதை போல ஒரு மகா பெரிய ஒரு காட்சியை சீஷருடைய கண்கள் பார்க்க துவங்கிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழக்கூடிய இந்த நேரத்திலேயே மறு உலகத்திலே காணப்படும் அநேகம் பரிசுத்தவான்களோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தின் மேன்மை. சில சபைகளில் நமக்கு வந்து கற்பித்து தர ஆரம்பிப்பாங்க, பரிசுத்தவான்களின் ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்தவான்களின் ஐக்கியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க? சபை கூடி வரக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் ஐக்கியம் கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் தான் பரிசுத்தவான்களின் ஐக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். பூமியிலே வாழ்க்கை வாழக்கூடிய எவனும் பரிசுத்தவான் கிடையாது. அவன் பரிசுத்தவானா இருக்கிறது உண்டானால் பூமி விட்டு போயிடுவான். பூமியிலே இருக்கக்கூடிய வரைக்கும் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தின் முழுமையை பார்க்க முடியாது. இப்போ நான் இந்த பூமியில இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் முழுமை பெற்றவன் அல்ல. அதனால இந்த பூமியிலே கர்த்தராகிய தேவன் என்னை இன்றைக்கு வரைக்கும் வைத்திருக்கின்றார். முழுமை அடைந்தவன் எவனும் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து போக ஆரம்பிச்சோம். அப்ப கர்த்தர் பேசக்கூடிய பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்தை தாண்டி மறு உலகத்திலே காணப்படக்கூடிய ஆவியிலே பரவசம் அடைந்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்களோடு கூடிய ஐக்கியத்தினுடைய நிலை, அதை இந்த உலகத்திலே உங்களாலும் என்னாலும் அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் சுதந்திர வீதம் அதுதான். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய தேவன் கற்பித்து தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான வல்லமைகள் இவைகளை பொறுத்தே அமைக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆவியிலே பரவசம் அடையக்கூடிய ஒரு நிலை, ஆவியிலே மகா பெரிய உன்னதமான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, தேவனோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை, கர்த்தராகிய தேவனுடைய குரலை கேட்கக்கூடிய நிலை, இப்படி பல தரப்பட்ட நிறைகள் ஆண்டவராகிய தேவனால் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் இன்றைக்கு வரைக்கும் இவ்வளவு செய்திகளை நான் கேட்க ஆரம்பித்தாலும் இந்த நிலைகளின் ஊடாக கடந்து போகாதிருக்கிறதுனுடைய காரணம் என்ன? ஏதோ சில கட்டுக்கள் என்னை கட்டியிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஏதோ சில காரியம் நான் மேலெழும்ப விடாமல் என்னை பூமியோடு கூட பிழைக்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். இந்த கட்டுக்கள் நீங்கப்பட வேண்டியது அவசியம். இவைகள் நீக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம்தான் உண்மையான ஆவியிலே ஏற்படக்கூடிய பரவசம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்படுகிறதை பார்க்க முடியும். உங்களை நான் பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய பரவசம் அல்ல, என்னை நீங்க பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய பரவசம் அல்ல, நம்மளாம் சேர்ந்து கர்த்தராகிய தேவனை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய பரவசம். இவைகள் ஒன்றுக்கும் ஈடானவைகள் அல்ல. நிறைய ஊழியர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் பரவசம். ஐயோ, டிவி சேனல்ல பேசக்கூடிய தேவனுடைய மனுஷன் முன்னால் வந்து நிற்கிறாரு, இவங்களை பார்க்கும் பொழுதே பரவசம். சேலத்தில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து போன பொழுது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஐயோ நாங்கள் வந்து டிவியில் பார்த்துருக்கிறோம் ஐயா, இப்பொழுது உங்களை நாங்கள் முகமுகமாய் பார்க்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையை ஆண்டவராக தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். நிறைய பேருக்கு அது கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் கூட்டம், பெரிய கூட்டம். அங்கு வரக்கூடிய எல்லா விதமான மக்களும் ஸ்டேஜுக்கு ஏறி வந்துட்டாங்க. ஸ்டேஜுக்கு ஏறி வந்து என்னை பார்த்தவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரொம்ப அதாவது என்னுடைய மனசுக்குள்ள என்னை அறியாத ஒரு கஷ்டமான ஒரு நிலை. அவங்க சொன்னாங்க, என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க? ஐயா, ஒரே ஒரு முறை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் வல்லமையாய் பயன்படுத்தப்படக்கூடிய ஊழியக்காரனாகிய உங்களுடைய கையை ஒரு தடவை நான் வந்து தொட்டு பார்க்கணும் ஐயா. இப்படி எல்லா விதமான மக்களும் கையை தொட்டு பார்த்துட்டு போனாங்க. இது மேன்மை அல்ல, கர்த்தராகிய தேவனை தரிசிக்கிறது தான் உண்மையான ஒரு மேன்மை. அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மனுஷனை மனுஷன் பார்க்கிறது மேன்மை அல்ல, மனுஷனை மனுஷன் மெய்யாகவே சந்திக்கிறது மேன்மை அல்ல, கர்த்தராகிய தேவனை சந்திக்கக்கூடிய அந்த பரவசம். இந்த நிலைகளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தூண்டுவிக்கக்கூடிய தன்மை எங்கிருந்து வர முடியும்? உண்மையான ஆவிக்குரிய கலிகூறக்கூடிய நிலை. அங்கதான் அந்த ஆவியிலே பரவசமான நிலைகளை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரைக்கும் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பரவசங்கள் எல்லாம் ஆவிக்குரிய பரவசமான நிலைகளுக்கு ஈக்குவலண்ட் கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான விஷயங்கள் இதோடு கூட நம்ம திருப்தி அடைய ஆரம்பிச்சிடும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இன்னைக்கு நாங்க இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்தவங்க, இந்த ஆரம்ப ஜெபத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்க ஆகக்கூடிய அந்த நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் மேல் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போறதில்லை. இந்த பரவசமான நிலை எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் கடந்து வர ஆரம்பிக்கிறது என்றால், ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியமும் ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். இதை பெறுகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பல கட்டுக்கள், வாழ்க்கையினுடைய நிலைகளை விட்டு நீங்க வேண்டியது அவசியம். ஒரு நல்ல ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த இடத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும்
ஆண்டவராகிய தேவனுடைய முகத்தை காணும்படிக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் கர்த்தராகிய தேவனை சந்திக்க முடியும், ஒவ்வொருவரும் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு அனுபவத்தை தரும்படிக்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் பெற முடியாமல் போனதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, நமக்குள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பல விதமான கட்டுக்கள். இந்த கட்டுக்கள் என்றைக்கு கட்டவிழ்க்கப்படுகிறதோ உங்கள் ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும் அந்த நாள் மகா பெரிய பரவசம் வாய்ந்த ஒரு நாள், மகிமை நிறைந்த காரியமாய் அந்த நாள் உருவாக்கப்படுகிறதுனாலே உங்களை அறியாத ஒரு மன ரம்யம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பற்றி எரிகிறதை பார்க்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது காரியத்தை பாருங்க. இரண்டாவது கட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த சுபாவங்களினால் ஏற்படக்கூடிய கட்டுக்கள். இரண்டாவது கட்டு என்ன கட்டுன்னு பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையில ஆதியாகம புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. தன்னுடைய சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன்னுடைய வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரர்களும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி போதும். இந்த இடத்துல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, லோத்து என்கின்ற மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆபிரகாமை விட்டு பிரிந்து கடந்து போய் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன். அவன் எந்த விதமான ஒரு குற்றமும் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன்தான். தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக நீதிமானாக காணப்பட்ட ஒரு மனிதனும் கூட. ஆனால் அவன் தேர்ந்தெடுத்த பட்டணம் மகா மோசமான ஒரு பட்டணம். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் வானபரியந்தம் எட்டக்கூடிய அளவிற்கு மகா பெரிய அசுத்தம் நிறைந்த பட்டணமாய் காணப்படக்கூடிய சோதோம் கொமோரா பட்டணத்திற்குள்ளாக அவன் கடந்து போகக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கிறோம். இந்த பட்டணத்திற்குள்ளாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கடந்து போக ஆரம்பிக்கிறது. உள்ளானால் ஒருவேளை நம்ம பாவம் செய்யாமல் இருக்க ஆரம்பித்தால் கூட நாம் வைத்திருக்கக்கூடிய ஐக்கியம் எங்காகிலும் ஐக்கியத்தை நாம் வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த பாவத்தினுடைய சுவடுகள் உங்களை அறியாமல் உங்களை பாதிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் ஸ்மோக் பண்ண மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், எந்த விதமான தவறான ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து போக மாட்டேன். ஆனால் என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் ஸ்மோக்கர்ஸ்னு வச்சுங்க, செயின் ஸ்மோக்கர்ஸ்னு வச்சுங்க. என்னை சுற்றிலும் உட்கார்ந்து கொண்டு ஏறக்குறைய ஒரு 15 நண்பர்களுக்கு நடுவில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். 15 பேரும் என்னை சுற்றிலும் உட்கார்ந்து கொண்டு ஸ்மோக் பண்ணுறாங்க. இந்த ஸ்மோக் பண்ணக்கூடிய காரியத்தின் நிமித்தம் அவர்களுக்கு என்ன பாதிப்பு வருகிறதோ ஸ்மோக் பண்ணாதிருக்கக்கூடிய எனக்கும் அதே பாதிப்பு வரும். காரணம் என்ன? அவங்க விடக்கூடிய புகையை நான் சுவாசிக்கிறேன். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த கூடாத நட்பு இருக்கக்கூடிய வரைக்கும் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் உன்னை மெய்யாகவே தாக்க ஆரம்பிச்சு. இதனால் தான் லோத்து தன்னுடைய வாழ்க்கையை சிறைப்பிடிக்கப்பட ஆரம்பித்தான். சத்துரு லோத்துவை மேற்கொள்ள துவங்க ஆரம்பித்தான். சத்துரு நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் சிறையிருப்பின் காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சத்துரு எப்ப நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை மேற்கொள்ள துவங்குகிறான் என்றால் சத்துருவுக்கு பிரியமான காரியத்தின் ஊடாக, சத்துரு எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையின் ஊடாக, சத்துருவை நீங்களும் நானும் சபியாமல் சத்துருவோடு கூட நாம் இணைந்த ஒரு ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் சத்துருவானவன் நம்மை தனக்கு அடிமையாக மாற்றிக்கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இந்த சிறையிருப்பு நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை மெய்யாகவே தன் வசமாய் ஈர்த்து கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கதை ஒன்றை விதமாக நான் வாசிக்க நேர்ந்தது. ஒரு மலை பிராந்தியமான ஒரு பகுதி, பயங்கரமான குளிர், பயங்கரமான அது -டிகிரியில் குளிர். அந்த குளிருக்கு மலை ஆடுகள், உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மலை ஆடுகளுடைய பணி என்ன அப்படின்னா மலை உச்சி சிகரங்கள் எல்லாம் அது எங்கும் அங்கும் தாவி ஓடுகிறத பார்க்க முடியும். உச்சியில் காணப்படக்கூடிய புற்களை மேய்ந்து ஒரு மலையிலிருந்து அடுத்த மலைக்கு அப்படியே அங்கேருந்து ஜம்ப் பண்ணக்கூடிய வலிமை பெற்ற ஆடுகள். இந்த ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த மந்தையில் ஒரு ஆட்டுக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியல, பயங்கரமான குளிர்.
குளிர் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஆடு யோசித்தது, நல்ல ஒரு எனக்கு வந்து நல்ல, அதாவது ஏதாச்சும் ஒரு சொட்டர் கிடைச்சா கூட பரவாயில்லையே, நல்ல ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, இந்த குளிர் தாங்க முடியல, ரொம்ப வேதனையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கின்றேன் அப்படி சொல்லி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆட்டின் மேலே ஏதோ ஒரு நெருப்பை போல் அப்படி சூடாக அந்த ஆட்டின் மேலே அப்படி சுற்றுகிறதை அந்த ஆடு தன்னுடைய சரீரத்தில் உணர ஆரம்பித்தது. லேசா அரோகர தோக்கத்தில் அப்படி இருந்து கண்ணை திறந்து பார்த்த பொழுது பெரிய ஒரு மலைப்பாம்பு ஒன்று அந்த ஆட்டுக்கடாவை அப்படி சுற்றி இருக்கிறதை பார்க்க நேர்ந்தது. இந்த ஆட்டுக்கு அந்த சுகமான நிலைகளை விட்டு விலகுகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா ரொம்ப வெளியே குளிர், பார்த்தீங்கன்னா குளிர் வரக்கூடிய காரியத்தினால இந்த ஆடு அது யோசிக்க ஆரம்பித்தது, இந்த பாம்பு என் வயிற்று பகுதியில் மட்டும்தான் சுற்றி இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் தலை வரைக்கும் சுற்றுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து குளிர் அடங்க ஆரம்பிச்சிருமே என்று சொல்லி யோசிக்க இந்த பாம்பு இன்னும் கொஞ்சம் மேலேறி கழுத்து வரைக்கும் சுற்றி கொண்டே வந்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆடையே சுற்றிலும் மூட ஆரம்பிச்சது. உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டுக்கு ஐயோ எவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே பயங்கரமான குளிர், என் கூட இருக்கக்கூடிய எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா எல்லாம் வெளியே வந்து குளிரில் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு பாம்பாகிய போர்வையை கடவுள் தந்திருக்கிறாரே. இந்த பாம்பு என்ன செய்தது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாய் சுற்றி இருக்கக்கூடிய பாம்பு அப்படியே அந்த ஆட்டை நெருக்க துவங்க ஆரம்பித்தது. பாம்பினுடைய சுபாவம் என்ன, ரெண்டு காரியத்தை செய்யும். சின்ன குட்டியாக இருந்துச்சுன்னா அந்த குட்டியை அப்படியே அந்த பாம்பு தன்னுடைய வாயினால் விழுங்கி விடும். பெரிய ஆடாக இருக்குன்னா இந்த ஆட்டு மேலே சுற்றக்கூடிய அந்த பாம்பு அந்த ஆட்டினுடைய எலும்புகள் யாவற்றையும் உடைய பண்ணக்கூடிய அளவிற்காக அப்படியே நெருக்கி உடைய பண்ணி அந்த ஆட்டை கொண்டு தின்றும். இந்த ரெண்டு காரியத்தை தான் பாம்பு செய்யும். இந்த ஆடு கொஞ்சம் பெரிய ஆடாக இருக்க ஆரம்பித்ததுனால சுற்றி இருக்கக்கூடிய பாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க ஆரம்பித்தது. உள்ளே இருக்கக்கூடிய ஆடு சொல்லுச்சு, ஏய் சும்மா பேசாமல் இருப்பா, ரொம்ப டைட்டாக இருக்காத, போதும் இந்த அளவுக்கு குளிர் தாங்கினாலே போதும், அது சொல்ல ஆரம்பித்தது. இந்த பாம்பு என்ன நினைச்சது, இவனுக்கு வந்து குளிர்காக நான் வந்து அவன் மேலே சுற்றி இருக்கிறேன், இவனை நான் கொன்று தின்னும்படிக்காக நான் மேலே சுற்றிருக்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாய் நெருக்கி அந்த ஆட்டினுடைய எலும்புகள் எல்லாவற்றையும் உடைய பண்ணிட்டு நிற்க முடியல, நடக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த ஆட்டினுடைய மாம்சத்தை அந்த பாம்பு உட்கொள்ள துவங்கிட்டு. நம்முடைய வாழ்க்கையில் கூட சாத்தான் நம்முடைய ஜீவியத்திலே வரும் பொழுது நயம் காட்டும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிக்கிறான். எப்படி நயம் காட்ட ஆரம்பிக்கிறான், என்னப்பா ஃபாஸ்டிங் இருந்து முகமெல்லாம் ஒட்டி போயிடுச்சு பார்த்தியா, நீ ஃபாஸ்டிங்லாம் இருக்காது, இதெல்லாம் நமக்கு வந்து முக்கியமான ஒரு காரியம் இல்லை, நீ உபவாசம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பார், உபவாசம் பண்ணாமல் இருந்தாலும் கர்த்தர் கேட்பார். கர்த்தருக்கு தெரியாதா உன்னுடைய உடனுடைய அந்த பலவீனத்தை பற்றி கர்த்தருக்கு தெரியாதா? பிசாசு வந்து சொல்லுவான், அந்த சாத்தான் சொல்லுவான், எதுக்கு போய் இந்த மாதிரி தேசத்தில் சட்டத்திட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கும் போது எதுக்கு போய் நீ வந்து இந்த மாதிரி ஊழியத்தின் ஊடாக கடந்து போகணும், அநேக விதமான மக்களுக்குள்ள ஜெயிலில் போட்டுக்கக்கூடிய நேரத்தில் நீ ஏன் போய் ஊழியத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும்? உங்களுக்கு நயம் காட்டக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக பேசி உங்களை அறியாமல் உங்களை தன்வசமாக ஈர்த்து கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனோடு கூட பேசும்போதே சாத்தான் தன்னுடைய அஸ்திராதங்களை எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்கள். முதல்ல இயேசுவோடு கூட பேசக்கூடிய பிசாசு சொல்றான், ஆண்டவரே ரொம்ப உங்களுக்கு வயிறு பசியா இருக்கும், 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்திருக்கிறீங்க, ரொம்ப பசியோடு கூட காணப்படக்கூடிய நீங்கள் இங்கேருந்து வீட்டு வரைக்கும் எப்படி நடந்து போக முடியும்? நீங்கள் வழியிலே நீங்கள் வந்து தடுமாறி போயிடுவீங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், அதாவது கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஒரு நாள் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். வாட்டர் ஃபாஸ்டிங் அவங்களுக்கு தெரியும், தண்ணீரே குடிக்காமல் உபவாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. இந்த ஆசை எனக்குள்ள வந்து, ஏன்னா கர்த்தராகிய தேவர் புசியாமலும் குடியாமலும் இருக்க ஆரம்பித்தார். இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணியும், அதாவது சாப்பாடும் சாப்பிடக்கூடாது, தண்ணியும் குடிக்கூடாது. இப்படி தண்ணி குடிக்காமல் ஒரு 4-5 நாட்கள் கழிச்சுட்டு 5ஆவது நாள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அதாவது காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறேன் பாருங்கள், குளிக்கக்கூடிய நேரத்தில் வாயை திறந்துட்டே குளிக்கிறேன், அந்த தண்ணி அப்படி வாய்க்குள்ளே விழணும்னு சொல்லிட்டு அந்த தாகம் என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. அதாவது எந்த ஒரு காரியத்தை பார்த்தா, அதாவது இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணியை பார்த்தா கூட அள்ளி குடிச்சலாமா, அந்த மாதிரி ஒரு ஏக்கம். ஆண்டவராகிய தேவனை பற்றி நான் இப்போ யோசிக்க ஆரம்பித்தேன். இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் எப்படி இருந்திருப்பார்? என்னுடைய மனதிற்குள்ளாக அந்த ஒரு காரியத்தை யோசித்து பார்த்து 20 நாட்கள் 5 நாட்கள் கூட தாங்க முடியல. ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த பொல்லாத பிசாசு ஆண்டவராகிய தேவனோடு கூட பேசும்படிக்காய் வருகிறார். முதல்ல என்ன பேச வர்றான், ரொம்ப பசியாக இருப்பீங்க ஆண்டவரே. அப்போ பார்க்கும்போது என்ன ஒரு காரியத்தை நம்ம வந்து யோசிப்போம், ஐயோ நம்ம பிசாசுன்னு சொல்லி வரக்கூடிய நேரத்தில் தான் போ பிசாசை, இயேசு நாமத்தில் உன்னை நான் மிதிக்கிறேன் சபிக்கிறேன்னு சொன்னமே. எவ்வளவு நல்ல ஒரு ஆளாக இருக்கிறான் பார்த்தியா? என்னை பார்க்கக்கூடிய நேரத்தில் நான் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து என் சொந்தக்காரன் கூட கேட்க மாட்டான், சாப்பிட்டீங்களான்னு சொல்லி அவன் கூட கேட்க மாட்டான். ஆனால் இவன் வந்த மாத்திரத்தில் என்னுடைய முக நாடியை பார்த்த உடனே கேட்குற, ஆண்டவரே ரொம்ப பசியாக இருக்கிறீங்களே, நீங்கள் வீட்டு வரைக்கும் போக வேண்டாம், இந்த கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பங்களாகும்படி செய்து நீங்கள் சாப்பிடலாமே என்கிற ஒரு வார்த்தையை பற்றி அவருக்கு ஃபேவரபிளாக பேசக்கூடிய வார்த்தைகளை அவன் பேச துவங்க ஆரம்பிக்கின்றான்.
நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிசாசு நம்ம நினைக்கிற மாதிரி சண்டை போடும்படிக்காக பெரிய பெரிய யுத்தங்களை செய்யும்படிக்காக கையில் பட்டயத்தோடு ஈட்டியோடு கூட வருகிறவன் அல்ல. உங்கள் முகத்தை தட்டி கொடுத்து உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி தான் சொல்லுவான். உனக்கு தேவையான காரியத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லுவான். நீ கொஞ்சம் இடமளிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்மேல் சுற்றி உன்னையே நொறுக்கி போட ஆரம்பிச்சிருவான். இந்த நயம் காட்டும் சாத்தானுடைய தன்மைகளினால் எத்தனையோ ஆவிக்குரிய மக்கள் வீழ்ந்து போனது உண்டு. எத்தனையோ மக்கள் ஆதி மேன்மைகளை இழந்து போன மக்கள் உண்டு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்த தேமாவனுடைய வாழ்க்கையை பாருங்க. எவ்வளவு பவுலினுடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஒரு ஊழியமா இருந்திருக்கும். எவ்வளவு வல்லமையான பிரசங்கங்களை செய்ய ஆரம்பிச்சிருப்பார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எத்தனை ஆழ்ந்த அனுபவங்கள், எத்தனை தரிசனங்கள், கர்த்தராகிய தேவன் பேசின வார்த்தைகள், இத்தனை காரியங்களை கேட்ட பிறகும் கூட தேமாவனுடைய மனம் உலகத்தின் மேல் ஆசை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை விட்டு மெய்யாகவே விலகி பிரிந்து போகக்கூடிய நிலை வந்ததற்கு காரணம் என்ன? சாத்தானுடைய ஒரு சின்ன ஒரு வித்து அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்ததினாலே உலகத்தின் மேன்மைகளின் பின்பதாக கடந்து போக துவங்க ஆரம்பிச்சிட்டான். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை அறியாமல் சாத்தானின் வித்துக்கள் உங்களையும் என்னையும் அடிமையாக்கும் கண்ணிகளாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியாது. சில விஷயங்களில் நீங்களும் நானும் சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். சாத்தானுடைய தன்மைகளுக்கு இது கர்த்தர் தான் பேசக்கூடிய வார்த்தை என்கிறதை போல மாய தோற்றம் உருவாக்கக்கூடிய சாத்தானை நம்பி நீங்களும் நானும் பல விஷயங்களில் மோசம் போக்கப்பட்டிருப்போம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார், உண்மையான ஆவியினுடைய களி கூறுதல் என்கிற அனுபவம் எப்போ வர ஆரம்பிக்கும்? இந்த நுகத்தடிகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் விட்டு விலகி போனால் ஒழிய தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பூரண மகிமையை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய மகிமை எல்லாம் சாதாரணமானது. இப்போ வைத்திருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா, கர்த்தருடைய நாமத்தினால் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினால் நான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு சின்ன ஒரே ஒரு வெளிச்சத்தை போல் அப்படி கிராஸ் பண்ணி போகுது. இது இல்லை எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வெளிச்சத்தை பார்க்கறதுக்காக நான் உன்னை அழைக்கவில்லை, அந்த வெளிச்சம் இன்னது என்கிறதை நீ அறியணும், நீ புரியணும். எல்லா விதமான காரியங்களையும் நான் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் காண்பிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ பாருங்க, இங்கே போட்டுக்கக்கூடிய லைட்டு, இந்த லைட்டினுடைய நிலைகள் எல்லா விதமான காரியங்களையும் நாம் கண்கூடாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். எத்தனை வெளிச்சம் வாய்ந்த லைட்! இந்த லைட்டை இந்த கண்களை அடைத்துக்கொண்டு லேசாக ஒரு சின்ன ஒரு துவாரம், அதாவது சின்ன ஒரே ஒரு ஓட்டமத்தில் விட்டு நீங்கள் பாருங்கள், இந்த லைட்டினுடைய முழுமை நமக்கு தெரியாது. ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு வெள்ளை புள்ளி. இதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படுகிறோம். அடடா, எனக்கு முன்பதாக ஒரே ஒரு வெளிச்சம் ஒன்று கடந்து போய்விட்டது. கர்த்தர் சொல்கின்றார், கண்ணை அடைச்சிட்டு சின்ன ஒரு ஓட்டையா பார்க்கறதுக்காக இல்லை, இதனுடைய முழுமையை நீ பார், இதனுடைய முழு அனுபவத்தை பெறு, இதனுடைய முழு காரியம் எத்தனை மகிமையுள்ள ஒரு காரியம், இதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எத்தனை அடிமை நுகம் உன் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்திருக்கிறது. இவைகளை தாண்டி நீ கடந்து வர வேண்டும். ஆவியிலே பரவசம் அடையும்படிக்காக உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் அழைப்பிக்க ஆரம்பிக்கின்றார். இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த நிலைகளும் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் திருப்தியாக்கவே கூடாது. எந்த நிலைகளும் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் திருப்தியாக்க கூடாது. சாது சுந்தர் சிங் எழுதியிருக்கக்கூடிய திருவடி உபதேசம் என்கின்ற ஒரு புஸ்தகத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. அந்த புஸ்தகத்தில் ஒரு காரியம் ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார். அதில் கர்த்தருடைய மனிதனாய் காணப்பட்டிருக்கக்கூடிய சாது சுந்தர் சிங் ஒரு நாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் திடீரென்று அவருக்கு முன்பதாக நேருக்கிறராய் வந்து அவருக்கு முன்பதாக நின்ற மாத்திரத்தில் அவர் உட்கார்ந்திருக்கக்கூடிய பாறையை விட்டு கீழே இறங்கி ஆண்டவராகிய தேவனை பாறையின் மேலே உட்கார வைத்து விட்டு அவருடைய கால்களின் கீழாக உட்கார்ந்து திருவடியிலே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு எழுதின அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் அவர் ஆண்டவராகிய தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். என்ன கேள்வி கேட்கின்றார்? கர்த்தாவே, இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? ஆண்டவராகிய தேவனை உங்களை பார்க்கணும்னு சொல்லி எல்லா மக்களும் ஆசைப்படுறாங்க, வாஞ்சிக்கிறாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, உபவாசம் பண்றாங்க. என்றாலும் கூட நீர் ஏன் உம்மை வெளிப்படுத்தாமல் ஒளித்து வைத்திருக்கிறீர் அப்படிங்கிறத பற்றி சாது சுந்தர் சிங் அவரை பார்த்து ஆண்டவராகிய தேவனை பார்த்து கேட்கிறார். கேட்ட பொழுது பல விதமான விளக்கங்களை பேசின கர்த்தர் அதில் ஒரு சின்ன ஒரே ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்றாரு. என்ன இன்சிடென்ட் சொல்றாரு? ஒரு நல்ல ஒரு பழத்தோட்டம், ஆப்பிள் மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழத்தோட்டம். அந்த பழத்தோட்டம் மட்டுமல்ல, ஆப்பிள் மட்டுமல்ல, நிறைய பழங்கள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு தோட்டம்.
அதில் ஒரு தாயும் ஒரு மகனும் கடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பையன் மகன், அந்த மகனை கூட்டிகிட்டு அவங்க அம்மா வந்து அந்த தோட்டத்திற்குள்ளாக, அந்த தோட்டம் வந்து அது அதாவது அவங்களுடைய தோட்டம் தான். இந்த தோட்டத்திற்குள் வரக்கூடிய நேரத்தில் பல மரங்களை பார்த்த மாத்திரத்தில், எல்லா விதமான கனிகளை பார்த்த மாத்திரத்தில் வாசனை அவனுடைய மூக்கை துளைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் மெய்யாகவே கடந்து போக ஆரம்பித்தான். அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, டக்குன்னு போய் ஒரு மரத்திற்கு பின்பதாக போய் ஒளிந்து கொள்ள ஆரம்பித்தான். இவன் கொஞ்ச நேரம் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பழங்களை பார்த்தான், பூக்களை பார்த்தான். திரும்ப அவன் பார்த்த பொழுது அம்மாவை காணோம். அவன் கதறி அழக்கூடிய நேரத்தில் தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய தோட்டக்காரன் கடந்து வர ஆரம்பித்தான். தம்பி, நீ எதுக்காக அழுகிற? எங்கள் அம்மா இவ்வளோ நேரம் என் கூட தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, திடீர்னு எங்கள் அம்மாவை காணோம். உடனே அந்த தோட்டக்காரன் அவனை பார்த்து சொன்னான், தம்பி, நல்ல பழுத்திருக்கக்கூடிய ஆப்பிள் பழங்கள் இருக்கிறது, எல்லா விதமான காரியங்களும் நான் உனக்கு தருகின்றேன். இப்போத்தான் பூத்திருக்கக்கூடிய அநேக விதமான புதிய புதிய மலர்கள், புஷ்பங்கள் இருக்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் நான் உன்னுடைய கரங்களிலே தருகின்றேன். பக்கத்தில் தெளிந்த நீரோடை இருக்கிறது, அங்கே போய் நம்ம வந்து நீராடலாம், அங்கே போய் நீ வந்து எல்லா விதமான காரியங்களை செய்யலாம், விளையாட்டுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகின்றேன். அந்த பிள்ளை கதறி அழ ஆரம்பித்தது. எல்லா விதமான காரியங்களையும், எத்தனையோ விஷயங்களை கொடுக்க ஆரம்பித்தால் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பிள்ளை அழுகையை நிறுத்தவே இல்லை. எதுக்குப்பா அழுகிற என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த பையன் அந்த தோட்டக்காரனை பார்த்து சொன்னான், இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் என் தாய் தான் எனக்கு மேன்மையானவள், அவளோடு கூட இருக்கிறதான் எனக்கு மேன்மை என்று சொன்ன மாத்திரத்தில் அம்மா சிரித்துக்கொண்டே மரத்தை விட்டு வெளியே வந்தாங்க. இந்த இன்சிடென்ட்டை கர்த்தர் பேசிவிட்டு ஆண்டவராகிய தேவனை தேடக்கூடிய மக்களுடைய கரங்களில் அநேக விதமான ஆப்பிள் பழங்களை கொடுத்தோடனே தின்னுட்டு பேசாமல் உட்காந்துடுறான், கர்த்தரை மறந்துடுறான். சில பேருடைய கையில் வந்து கமர்கட்டை கொடுத்தோன்னு தின்னுட்டு அவனோட பேசாமல் உட்காந்தாலும் கர்த்தரை மறந்துடுறான். என்னை உள்ள பூர்வமாக எவன் ஒருவன் தேடுகிறானோ நான் அவனுக்கு என்னை கட்டாயம் வெளிப்படுத்துவேன் என்கிற வார்த்தையை பற்றி பேசினார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஆவியிலே களி கூறக்கூடிய நிலை எதனால் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியும்? கர்த்தரிலே திருப்தி அடையக்கூடிய ஒரு மனிதனாய். இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் உன் மனதையும் என் மனதையும் பரவசப்படுத்தவே கூடாது. நான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறேன், மேன்மையான காரியங்களை நான் வாங்கியிருக்கிறேன், நல்ல வீடு நான் கட்டி வச்சிருக்கிறேன், எல்லா விதமான பொருளை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன், இது உன்னுடைய மனதில் சந்தோஷத்தை தரக்கூடாது. இது சந்தோஷத்தை தருகிறது உண்டானால் எங்கோ உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஆவியிலே காணப்படக்கூடிய அந்த உணர்வின் நிலைகளை நீ தொலைச்சிட்டன்னு அர்த்தம். இந்த உலகத்திலே காணப்படும் எந்த நிலையும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் சந்தோஷத்தை உருவாக்கவே கூடாது. ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய மேன்மையான அனுபவம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பரவசமான நிலைகளை தோற்றுவிக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பல வழிகள் உண்டு, பல தரப்பட்ட காரியங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே ஆரம்பத்தில் அப்போதான் ஊழியத்திற்குள்ளாக கடந்து வரக்கூடிய நேரத்தில் மூணார் பட்டணத்திற்கு நான் கடந்து போயிருக்கக்கூடிய அந்த நேரம் ரொம்ப ஆரம்ப நாள். அந்த காலத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை முடித்த பிறகு அங்கே தங்குகிறதுக்கு லாட்ஜ் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நல்ல ஒரு அந்த எஸ்டேட் மேனேஜருடைய வீட்டில் தங்கக்கூடிய ஒரு 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 ஏற்பாடை வந்து எனக்கு செஞ்சுருந்தாங்க. எஸ்டேட் மேனேஜருடைய வீடு என்று சொன்னால் இது மாதிரி ஏறக்குறைய ஒரு 15-20 மடங்கு இருக்கும், பெரிய வீடு. அதாவது எல்லா விதமான காரியங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய மகா பெரிய ஒரு வீடு. அந்த வீட்டில் கூட என்னை வந்து ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. அங்கே அந்த மேனேஜர் என்னோடு கூட பேசும்பொழுது அவர் சொன்னார், இனி வரக்கூடிய நாட்களில் இந்த எஸ்டேட்டை விட்டு நான் வந்து தாண்டி போக போகிறேன், இந்த எஸ்டேட்டுக்கு நல்ல ஒரு அதாவது சூப்பர்வைசிங் பண்ணக்கூடிய அளவிற்கு, மேனேஜிங் பண்ணக்கூடிய அளவிற்கு திறமையான ஒரு ஆள் வர வேண்டியது அவசியம் தம்பி. அதாவது நல்ல படித்திருக்கக்கூடிய பட்டம் பெற்றிருக்கக்கூடிய மனிதன் வர வேண்டியது அவசியம். ஆகவே நான் என்னுடைய மனசில் யோசிக்கிறேன், உங்களை நான் வந்து டாடா எஸ்டேட்டில் போய் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணவா அப்படின்னு கேட்டார். நான் சொல்லக்கூடிய காலம் ஏறக்குறைய 1986-87 வருஷம், 86வது வருஷம் சொல்லி நினைக்கிறேன். 86வது வருஷத்தில் இந்த ஒரு வார்த்தை கேட்கப்பட்ட பொழுது 86வது வருஷத்திலேயே அங்கே மேனேஜர் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு சம்பளம் ஏறக்குறைய 40,000 ரூபாய். அப்போவே 40,000 ரூபாய், இப்போ லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கக்கூடிய மக்கள். ஏன்னா அந்த எஸ்டேட்டில் காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகளையும் அவங்க தான் வந்து அதாவது சூப்பர்வைசிங் பண்ணி எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அப்போ அந்த மனிதன் என்னோடு கூட பேசக்கூடிய முதல் வார்த்தை அப்படி சொன்னார், உங்களை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவா? ஏன்னா வந்து இங்கே வந்து படித்திருக்கக்கூடிய மக்கள் எஸ்டேட் பகுதியில் வந்து ஜாஸ்தி கிடையாது, நீங்கள் ஆவிக்குரிய மனிதன், எனக்கு வந்து டாடா எஸ்டேட்டில் வந்து அதாவது நிறைய மக்கள் தெரிந்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறதுனால உங்களை நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணவா? வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து இல்லைங்க, நான் எனக்கு வந்து அதெல்லாம் எனக்கு வந்து ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பு எனக்கு கிடையாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவை பார்த்து சொல்கிறேன், இந்த மாதிரி அந்த ஒரு மனுஷன் என்னை பார்த்து கேட்டார்ப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு கோவம். சீக்கிரம் போய் உடனே போய் அப்ளிகேஷனை போய் நீ வந்து ஃபில்அப் பண்ணி கொண்டு போடு, எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் நீ செயல்படுத்த வேண்டும், நல்ல ஒரு பொசிஷனுக்குள்ளாக நீ வந்து கடந்து வர வேண்டும். எல்லா விதமான மக்களும் பேச ஆரம்பித்தாங்க. மூத்த சகோதரன் இப்போ தான் இறந்து போனார், அவரும் கூட இதே விதமான வார்த்தைகளை வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறதை பார்த்தேன்.
நிறைய காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நான் காத்திருக்கக்கூடிய ஒரு நேரம் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உலகத்தின் மேன்மை வேண்டுமா, எனக்குள் மேன்மை வேண்டுமான்னு கர்த்தர் கேட்டார். ஆண்டவராகிய தேவனை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே உலகத்தின் மேன்மையெல்லாம் குப்பையை கட்டிட்டு நான் வந்து வெளியே போனால் என்னை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் தானே சொல்லுவாங்க. அது ஒருவேளை உலகத்தில் பெரிய ஒரு காரியமாக இருக்கலாம், உலகத்தில் வச்சிருக்கக்கூடிய பணம் பெருசாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவைகளெல்லாம் குப்பையை தூக்கி நான் பையில வைக்கிறதுக்காகவா உண்மை நான் தொலைக்க வேண்டும், ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்திற்காக வருகிறேன். எல்லா ஜனங்களும் என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க. குடும்பத்திலேயே அநேக விதமான எதிர்ப்புகள் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலை. இதை எதுக்கு சொல்றேன், ஆண்டவராகிய தேவன் மேலே வைக்கக்கூடிய பரவச நிலை நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வர முடியும்? உண்மையான ஆவிக்குரிய எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்குள் நாம் தாகம் தீர்க்கப்பட ஆரம்பிப்போம். கர்த்தராகிய தேவனுக்குள் கலிகூற ஆரம்பிப்போம். கர்த்தராகிய தேவனுக்குள் நாம் இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். நான் சயின்ஸில் படித்த ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2 விதமான காரியங்களை பற்றி பேசுவாங்க. அதாவது சயின்ஸில், அதாவது இந்த பாட்டனியில் 2 விதமான காரியத்தை பற்றி பேசுவாங்க. அதில் 2 விதமான, அதாவது நுண் உயிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நுண் உயிரில் ஒரு வகை ஒட்டுண்ணி என்கின்ற வகையும் இன்னொரு வகை சாருண்ணி என்கின்ற வகையும், 2 வகையாக காணப்படக்கூடிய 2 பிரிவிலே காணப்படக்கூடிய அந்த கிருமிகளை பற்றி அவங்க வந்து வேறு பிரிக்க ஆரம்பிப்பாங்க. இதில் சாருண்ணிகள் என்று அழைக்கப்படக்கூடியவை என்கிறதை பற்றி அவங்க வந்து டெஃபினேஷன் சொல்லுவாங்க. எந்த மரத்திலே அவைகள் இருக்கிறதோ அந்த மரத்தையே உண்டு, அந்த மரத்திலே வாழ்ந்து அந்த மரத்திலே செத்து போயிடும். அதுதான் அதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான காரியத்திற்கும் ஈடு கொடுக்கக்கூடிய அந்த மரம் தான். எதிலே அந்த கிருமி மெய்யாகவே படிந்திருக்கிறதோ அதை தவிர வேறு எதின் மேலும் அந்த கிருமிகளின் மனம் நாட்டம் அடையாதான். அந்த காரியத்தையே சார்ந்து அதிலே வாழ்ந்து அதிலே செத்து போயிடும். ஆண்டவராக தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதை விரும்புகின்றார்? அவரிலே வாழ்ந்து அவரிலே கழிகொண்டு அவருக்குள்ளே நம்ம போயிடணும். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் ஆவியிலே உன்னை அறியாத ஒரு எழுப்புதல், கலிகூறும் நிலை, கர்த்தராகிய தேவனுக்குள் கலிகூறக்கூடிய ஒரு பரவசம், இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயத்திலும் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள் கலிகூறக்கூடிய ஒரு நிலை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த நிலைகளுக்குள் நீயும் நானும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இப்போ நமக்கு எந்தெந்த காரியத்தின் மேல் நம்மை அறியாத ஒரு நாட்டம், ஸ்கூலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், எது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், எது உன் வாழ்க்கையிலே மேன்மையாக இருக்க வேண்டும்? நானே உன் வாழ்க்கையினுடைய மேன்மையும், நானே உன் வாழ்க்கையின் இலக்கும், நானே உன் வாழ்க்கையின் லட்சியமாய் எப்பொழுது நான் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறேனோ அப்பொழுது நீ எனக்குள் எழும்பி பிரகாசிக்கும் வாழ்க்கை வாழ முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த புதிய வருஷத்தில் நல்ல ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தாவே, உம்மை தவிர எதின் மேலும் எனக்கு நாட்டம் வரக்கூடாது. நீர் ஒருவரே நான் என்னுடைய வாழ்க்கையிலே, அந்த தாவீது பக்தன் எழுதும் போது என்ன சொல்றார் பாருங்க, நான் வந்தடையத்தக்க கண்மலையாய் நீர் இரும் ஆண்டவரே, நான் உமக்குள்ளேயே வந்து நான் அடையணும். நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் இயக்கக்கூடிய தேவனாய் விளங்க வேண்டும். யூ ஆர் மை ரெஃப்யூஜ். நீ என்னுடைய வாழ்க்கையினுடைய அடைக்கலமாய் இருக்க வேண்டும். நீர் என்னுடைய வாழ்க்கையினுடைய கேடகமாய் இருக்க வேண்டும். உம்மில் நான் திருப்தி அடையணும். இந்த உலகத்திலே எதை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்க ஆரம்பித்தாலும் இவைகள் ஒன்றும் உம்முடைய மகிமைக்கும் வல்லமைக்கும் ஈடானவைகள் இல்லை என்கிறதை பற்றிதான விழிப்பை நீர் என் வாழ்க்கையிலே தாரும் என்று சொல்லி உண்மையான மனதோடு கூட நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய நாமத்தினாலே கடைசி கால எழுப்புதலின் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை.